எடுத்து பாருங்க. நாகும் அதிகாரம் 3 4வது வசனம். அற்புதமான ஒரு சட்டம். அதாவது உள்ளதை எடுத்து சொன்னோம்னா நம்ம ஆபாச டைரக்டர் யாருன்னா இயேசுவும் கர்த்தரும் தான் டைரக்டர். சரியா? நம்ம எடுத்து சொல்ல மட்டும்தான் செய்யறோம். அதை விளங்கிக்கிறங்க. சரியா? ஒரு விபச்சாரிக்கு தண்டனை. சரியா? விபச்சாரம் பண்ண பெண்மணிக்கு உண்டான தண்டனை என்னன்னா, இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? பேரலும் கவர்ச்சியும் நிறைந்தவளாய் தன் வேசித்தனங்களினால் மக்களினங்களையும் தன் மயக்கும் கவர்ச்சிகளையும் கோத்திரைகளையும் விற்று போடுகிற அந்த விலை மகளின் கணக்கிடங்காத வேசித்தனம் தான் காரணம். அதனால அவளை கூட்டிட்டு எல்லாரும் முன்னாடி ஊர் முன்னாடி நிப்பாட்டி கல்லால் எறிஞ்சு கொள்ள போறீங்களா? இல்ல, அவனுடைய அந்த வஸ்திரத்தை, அந்த உள்ளாடையை உன் முகத்துக்கு மேலாக உன் உள்ளாடையை தூக்குவோம். கர்த்தர் பண்ற வேலையா இது? அந்த முகத்துக்கு மேல உள்ளாடையை தூக்கணுமா அப்படியே மூஞ்சிக்கு வரைக்கும்? அதாவது ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதை இப்ப திருப்பி மறுபடியும் எல்லாருக்கும் காமிச்சு இந்த மாதிரி உன் அருவருப்பானவற்றை உன் மீது எறிவோம், உன்னை வெறுப்புடன் நடத்தி பகடி பொருள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஏறெடுத்து பார்ப்பவர்கள் எல்லாம் பின்வாங்குவார்கள். ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்புறம் பின்வாங்காம முன்வாங்க செய்வாங்க. விளக்கம் சொல்லணுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரி கேவலப்படுறத பாக்குறோம். அடுத்ததாக இந்த நாகும் என்கிறதான விஷயத்தை குறித்து சொன்னாங்க. நாகும் அதிகாரத்துல அந்த ஒரு பொம்பளை இருப்பா. அந்த பொம்பளைய நடு ரோட நிறுத்தி பாவாடை தூக்கி இது பெரிய ஆபாசம் தானே அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. இந்த நாகும் 3ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை முதல்ல ஒழுங்கா வாசிங்க. இதை தானங்க ஆரம்பத்துல சொன்னோம். அந்த வசனங்கள் என்ன சொல்லுது, எப்படி சொல்லுது, எதற்காக சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமலேயே ஒரு நடுப்பாதி 2 வசனத்தை எடுத்து அவர்கள் அங்கே வியாக்கியானம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நாகும் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது அதற்கான பதில் 7வது அத்தியாயத்தில் இருக்கிறது. நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ. அங்கே சொல்லப்படுகிறதான செய்தி யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஒரு நகரத்தில் இருக்கிற ஜனத்தை குறித்து அங்கு சொல்லிக் கொண்டு வருகிறார். சொல்லிக் கொண்டு வருகிற போதுதான் அங்கே சொல்லுகிறார், அங்கே அந்த ஜனங்கள் முதலில் நினிவே பட்டணம் ஒரு பட்டணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பட்டணத்தில் சொல்லிக் கொண்டு வருகிற போது அந்த பட்டணத்துக்கு வருகிற தண்டனையாக இங்க அங்கே சொல்லுகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற பெண்ணை குறித்தோ ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்தோ அங்கு சொல்லவில்லை, ஒரு வேசியை குறித்தும் சொல்லவில்லை. அங்கே சொல்லுகிறதான விஷயம் என்னவென்றால், அங்கே பாவம் செய்ததான ஜனங்கள் வேசித்தனங்களால் தங்கள் ஜாதிகளை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆணும் பொண்ணும் தவறு செய்தார்கள், விக்கிர வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே மிக தெளிவாக சொல்லப்படும், இதோ நான் உனக்கு விரோதமாய் உன் வஸ்திரத்தின் ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி உன் நிர்வாணத்தை ராஜ்யங்களுக்கும் உன் மானத்தை தெரிய பண்ணி உண்மையில் தீட்டானவர்களை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய செயலா இது? நல்லா வழங்கிக்கோங்க. இது எப்படி? இது கர்த்தர் சொல்லுகிறது. ஒரு நகரத்தை ஒரு பெண்ணாக வர்ணித்து அங்கே என்ன சொல்லுகிறார்? தண்டனை இப்படி இருக்கும். ஒரு பெண்ணை இப்படி செய்தால் எவ்வளவு ஆபாசமான ஒரு எப்படி அவள் வேதனைப்படுவாளோ தண்டனையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட பெண்ணுக்கு இது செய்யப்பட்டது அல்ல என்பதை முதல் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நினிவே பத்தி சொன்னோம். இந்த மாதிரி விபச்சாரிக்கு ஆபாச தண்டனை கொடுத்ததா வருதே, அப்படி முகத்தை உள்ளாடைய முகம் வரைக்கும் தூக்கி அடிக்க சொல்லுது அப்படின்னா, அது வேசித்தனம் பண்ணால்னு சொல்றது நினிவே நகரத்தை. கர்த்தருக்கு இது தேவையா? இதுதான் கேள்வி. சொல்லக்கூடிய உதாரணத்தை உருப்படியா சொல்லுங்க. எங்களுக்கு சொன்னீங்களா இல்லையா? முதல்ல உங்க கர்த்தருக்கு சொல்லுங்க. சொல்ற உதாரணத்தை உருப்படியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தர் இப்படி எதுக்கு எடுத்தாலும் பாவடைய தூக்க அடுத்த முண்டாட்டியோட போய் படு, ஓ முண்டாட்டி அடுத்த தள்ளிட்டு போயிடுவான். நீ உள்ள விடு, இல்லாட்டி வெளியே விடு. உள்ள விட்டா அவனைய சும்மா விட்டுருவேன், வெளியே விட்டா அவனைய கொண்டு போட்டுருவேன். இது இந்த கேவலம் எதுக்கு? இதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு விளங்காதா? ஆபாசத்தை எல்லாம் வாய்ச்சி காமிச்சா அதுக்கு ஒன்னும் வாயை திறக்க காணாம். முளைகள் 2 குலைகள் இருக்க. இதை வேணா ஒரு SMS செருப்பாலை அடிப்பானா இல்லையா? பின்னாடி உன்னத பாட்டு 8:1 விட்டுருவீங்களா? அப்ப சொல்லணுமா இல்லையா? விபச்சாரிக்கு ஆபாச தண்டனை உள்ளாடைய முகம் வரைக்கும் தூக்க சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆமா தூக்க சொன்னாரு, அதுல என்ன தப்பு? இப்படி உதாரணம் சொல்லக்கூடாதா? அப்ப தூக்க சொல்றது கரெக்ட் தான்றாங்க. அப்ப நடக்கிற விஷயத்தை தான் உதாரணமா சொல்லுவாங்க. அப்ப நடக்கிற விஷயத்தை உதாரணமா சொல்லி, ஆமாம் கரெக்ட் தான், இதுதான் நிறைவேதம் என்பதற்கு ஆதாரம் பாத்துக்கிறீங்க. பயங்கரமான ஆதாரமா இருக்கு.